Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். Butterfly stainless steel cookware செட்டோட unboxing வீடியோ. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 pieces செட், 5 pieces அப்படினு சொல்லல ஒரு கடாய் கொடுத்திருக்காங்க, ஒரு fry pan கொடுத்திருக்காங்க, ஒரு sauce pan கொடுத்திருக்காங்க, ரெண்டு லிட்டும் கொடுத்திருக்காங்க. அத சேர்த்து தான் 5 பீஸ்னு சொல்றாங்க. இது கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ரெண்டுலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அதோட பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படினு கொடுத்திருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. 3 லேயர் இண்டக்ஷன் பேஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. ஹேண்டில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. டிஷ்வாஷர்லயே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த செட்டோட பிரைஸ் எல்லாமே நான் வந்து வீடியோல இன்க்ளூட் பண்றேன். இப்போ நம்ம முதல்ல ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இது வந்து ப்ராடக்ட் ப்ரோமோ கிடையாது. இது நான் யூஸ் பண்ண பாத்திரம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். முதல்ல இந்த கடாய் பாத்திரலாம். கடாய் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருந்தது. 3 லேயர் இண்டக்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடி பார்த்தீங்கன்னா அடி நல்ல கனமாகவே கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஸ்மூத்தாக அந்த ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இண்டக்ஷனுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். ஹேண்டிலுமே பாருங்கள், ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த கடாய்க்கு மூடியும் கொடுத்துருந்தாங்க. மூடி அந்தளவு வெயிட் இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக மூடுற மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஸ் பேன், மில்க் பேன் கூட சொல்லலாம். இந்த பாத்திரமுமே அடி கனமாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபிட்டிங், ஹேண்டிலோட ஃபிட்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த கைப்பிடியுமே கொஞ்சம் வந்து சரிவாக கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பால் காய்ச்சறதோ அந்த மாதிரி காய்ச்சியில் வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குமே மூடி கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் மூடி வந்து லைட் வெயிட் தான், ஆனால் நல்லா கரெக்டாக மூடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மூடியில் வந்து நமக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலங்க. அந்த ரப்பர் ஹேண்டில் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம துணி வச்சு தான் தூக்குற மாதிரி இருந்தது. ஃப்ரை பேனும் நம்ம பார்க்கலையே தெரியும், நல்ல வெயிட்டும் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வந்து ட்ரிபிள் லேயர் தான், ஒரு மீடியம் சைஸில் இருந்தது. இதுக்கு தனியாக லிட்டு கொடுக்கல. நம்ம கடாய்க்கு கொடுத்துருந்தாங்களே அந்த மூடியே இதுக்கு வந்து சேர்கிற மாதிரி, ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மூடியை நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃப்ரை பேனை தவிர நான் அந்த கடாயும் மில்க் பேனையும் யூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இது நம்ம வீடியோலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்க வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த பாத்திரம் தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா, இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஷாப்பில் வாங்கினது தான். இதில் பாக்ஸில் வந்து 3700 போட்டிருக்காங்க. ஆனால் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 2200, 2400க்குலாம் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த 3 பீசஸ் இல்லை, இதில் உள்ள 2 பீஸும் இன்னொரு பீஸும் வச்சு மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நான் அதோட லிங்கையும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஆப்ஷனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.